நமஸ்கார் நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்றைய தர்பார்ல பிரதமர் மோடி 3வது முறையா பிரதம மந்திரியா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவரோட பல பேர் அமைச்சரவையில் சேர்ந்துக்கிட்டாங்க. சில பேர் அந்த அமைச்சரவையில் சேர்றதுக்கு முன்னாடியே டிஷ்யூம்னு பயங்கர சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதை பற்றின விஷயங்கள் தான் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, உள்ளே போய் தான் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய அற்புதமான வழக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகியிருக்கிறார். இந்த பையனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், டெப்போலாம் வச்சு கடத்தியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு கவுண்டர் பண்ணி ஜோக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தங்க பிரபலமான நடிகை, அவங்க சமீபத்தில் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டாங்க. அவங்க டெல்லிக்கு வரும்போது அங்க இருந்த ஒரு பாதுகாவலர் கையை லேச அப்படி நீட்ட, இந்தம்மா கண்ணத்தை கொண்டு அங்க வைக்க ஒரே பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த காவலர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஊ தா மூ தக்கானு எல்லாம் பண்ண போக விவசாயிகள்லாம் அந்த காவலருக்கு ஆதரவா எதா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆதரவெல்லாம் கொடுத்துருக்குறாங்களாம். நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்தை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண் காவலர் கண்டத்தில் அறைந்த காட்சிதான் இது. இந்த விவகாரம் தொடர்பா விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்க, பெண் காவலருக்கு ஆதரவா விவசாயிகள் சங்கத்தினர் பேரணி நடத்தியிருக்கிறது செம்ம சீனாகி இருக்கு. ஜூன் 6ஆம் தேதி சண்டிகர் விமான நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்க, சம்பந்தப்பட்ட பெண் காவலர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில பெண் காவலருக்கு அநீதி இழைக்க கூடாது, நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி மொஹாலி காவல் கண்காணிப்பாளர் கிட்ட விவசாயிகள் மனு அளிச்சிருக்காங்க. பெண் காவலருக்காக விவசாயிகள் பேரணி வரை போயிருக்கிறது தான் இப்போ செம சீனாகி இருக்கு. மோடியோட கொஞ்சம் பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதில் கேரளாவை சேர்ந்த ஒருத்தரும் பதவி ஏற்றுக்கிட்டாரு இணையமைச்சராக பதவி ஏற்றுட்டு அப்படி கெட்டாக வரும்போது, இந்தாருங்க எனக்கெல்லாம் மந்திரி பதவி மேலே ஆசை கிடையாது, நான் அப்படியே நடிக்கவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, எல்லாரும் என்னப்பான் பதற திடீர்னு ஞானோதயம் இந்த மாதிரி, நான் அப்படி சொல்லவே இல்லையா, நான் யாராவது மந்திரி பதவி வேணாம்னு சொல்லுவாங்களா, நான் அப்படியே இருந்துட்டு போறேன்னு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். Suresh Gopi, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. தெருவில் போன மகராசை வீட்டுக்கு வந்த கதையா, என் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, அதை போய் ஏயா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு மக்களே நடிகர் சுரேஷ் கோபியை பார்த்து கேட்கிற அளவுக்கு அவர் ஒரு சர்க்கு கொடுத்திருக்கிறது பயங்கர சீனா இருக்கியா. பாஜக சார்பில் மக்களவை உறுப்பினரா ஜெயிச்ச ஒரே ஒருத்தர் சுரேஷ் கோபி தான். அவருக்கு என் அமைச்சர் பதவி கொடுக்கலனா எப்படி அப்படின்னு எல்லாம் கூடி பேசி குமுறிச்ச போட்டு, சரி இணையமைச்சரா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரே ராத்திரியில என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ மனுஷன் அமைச்சர் பதவியை வேணாம்னு சொல்லிவிட்டார். ஒருவேளை நம்ம ஆளுக்கு ராத்திரி 2 மணிக்கு ஒரு கனவு வந்துச்சே, அது மாதிரி எதுவும் வந்துச்சோ என்னவோ தெரியல. என்னப்பா சொல்றேன்னு ஊரே அரச உரசலா பேச, எனக்கு பதவியே வேணாம்யா அப்படின்னு சொல்லிவிட்டாரு மனுஷன். எனக்கு சினிமா வேலை நிறைய கிடக்கு, அதனால எம்பியா மட்டும்தான் தொடர்வேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு பிளேட்டை கணாறு மாற்றி போட்டிருக்காரு. யோ என்னையா சொல்றீங்க, நான் அமைச்சர் பதவி வேணாம்னா சொன்னேன் அப்படின்னு கேட்டவரு, இந்த தகவல் ஏன் எல்லாம் பொய், அப்படி நான் சொல்லவே இல்லையேன்னு ஒரே போடா போட்டிருக்காரு.
கேட்டவங்க பூரா காதை திருகிக்கிட்டு என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாருன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அமைச்சரவையில இடம் பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? கேரளா வளர்ச்சிக்காக உழைப்பே அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்போ முன்னாடியும் கேட்டவங்க பின்னாடி கேட்டவங்க மட்டும்தான் குழம்பி போய் உக்காந்துருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்காக நான் தனி நாடு கேட்க போறேன். அவங்க ரொம்ப பாவம்யா. அவங்கள குடும்பப்படுத்துறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்து போச்சு. அதனால நான் போய் பிரதமரை பார்த்து அவங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுங்க அப்படின்னு கேட்க போறேன்னு நீங்க நினைக்கிறது யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இங்க நடந்ததோ வேறு. தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். அது எப்போன்னு சொல்ல முடியாது. இலங்கை தமிழர்களுக்காக தனிநாடு கேட்பேன்னு மதுரை ஆதீனம் பேசியிருக்கிறது செம்ம சீனாகி இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின மதுரை ஆதீனம் 60 வருஷம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் 99 சீட் மட்டுமே வாங்கின நிலையில 10 வருஷம் ஆட்சியில இருந்த பாஜக 243 சீட் வாங்கி இருக்கிறது சூப்பர்ல அப்படின்னு சொன்னாரு. 243 வாங்கியிருக்காங்க. 60 வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே 99 தான் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் இருந்தவங்க 243. அது பெருமை அல்லவா? தரையில படுக்கிறாரு, தீர்த்தத்தை குடிக்கிறாருன்னு பிரதமரை புகழுன்னு புகழ்ந்திருக்காரு. கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலையே. விபூதி பூசுறாரு, குங்குமம் வைக்கிறாரு, எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு. சவுதி அரேபியா போறாரு, எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு. ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சிக்காரங்க மத்த கட்சியை திட்டுறதெல்லாம் இயல்பானதுதான்னு சொன்னவரு ஜனநாயகம் பத்தி காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமான்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. என்ன சொன்னாரு? இப்பதாப்பா நான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன். அவர் தான் பெருந்தலைவர். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தன்னை சந்திக்கும் போது இலங்கையில தமிழர்களுக்கு தனிநாடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் வலியுறுத்தும்படி சொன்னதாகவும் சொன்னவரு கண்டிப்பா பிரதமரை சந்திக்கும் போது வலியுறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறது செம்ம சீனாகி இருக்கு. நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடம் திறக்கும் போது நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் வாங்கன்னு சொல்லும் போது கையை காலை பிடிச்சி அப்படியே குண்டு கட்டி தோல்ல தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் புத்தகடின்னு போட்டுருக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படியா? பிள்ளைகளுக்கு மாலை போடுறது என்ன, சாக்லேட் கொடுக்கறது என்ன? கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில பொள்ளாச்சியை அடுத்த பெத்தநாயக்கனூர் அரசு பள்ளியில புதுசா சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவிச்சு ஊர்வலமா அழைச்சிட்டு போனது செம்ம சீனாகி இருக்கு. இதே மாதிரியே கோவையில குழந்தைகளுக்கு பிடித்தமான கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் மாதிரி உடை அணிந்து வரவேற்றது எல்லாரையும் கவர்ந்திருக்கு. ஈரோடு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியைகள் ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க. தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல உள்ள பள்ளிகள்ல எல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் ரோஜா மலர்களை கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் வரவேற்றாங்க. முதல் நாளே புத்தகங்கள் விநியோகம் செய்யப்பட்டதனால மாணவர்கள் உற்சாகத்துல திளைத்திருக்காங்க. முதலாட்டாக தொடுத்திருக்கிறது நம்ம RS பாரதி அவர்கள். அவர் 2 பேர் மேல கவுண்டர் தொடுத்திருக்கிறார். யார் யார் மேல அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முக்கியமான ஆட்கள். நாங்கள் எந்த திமுக பொறுத்த மட்டும் 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்தா கூட எங்கள் கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆர்கனைஸ்டு பார்ட்டி இது. அதனால் எந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணாலும் தேர்தல் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்போ தனியாக இந்த தேர்தல் நடக்கிறதுல அதை பற்றி தேர்தல் கமிஷன் யார் கமிஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் தேர்தல் கமிஷன் மீது பல விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் இது சும்மா வேஸ்ட்டு. அது யார் காதிலையும் அது விழ மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்களும் அதை பற்றி கயர் பண்ணிக்கல. எலெக்ஷன் கமிஷனுக்கு பல புகார் கொடுத்துவாங்க. இதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதாவது எலெக்ஷன் நடக்கிற அன்றைக்கி இங்கே மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கூட எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கல. ஆனால் நாங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் எதையும் பார்த்தோம். அடுத்த கவுண்டர் அட்டாக நம்ம செல்வ பெருந்தகை தொடுத்திருக்கிறாரு. இங்க பாருங்க, எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் நாங்க நிக்கிற ஆட்கள் தான் ஜெயிக்கும். அதுவும் ஆளுங்கட்சிக்கு உண்டான ஆட்களை தான் நாங்க ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வருவோம் கோட்டைக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்
ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர், அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர், ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் காலமாகி இருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை நிறுத்தப்படுவார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம். மக்களே, அப்படியே செல்வ பெருந்து ஐயா இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சுக்கிறாரு. ஏயா ரோட்ல இறங்கி வேலை செய்ய ஒரு ஆளு, பவுசான பதவிக்கு மட்டும் ஒரு ஆளா? என்னையா உங்க நியாயம்? எதா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும்ல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே சொன்ன, தமிழிசை சவுந்தரராஜனை மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்கன்னு ஆணையிட்டது அவங்க தலைமை. அதே போன்று முருகனை, முருகனை நீ போயிட்டு நீலகிரியில் போட்டிடுனாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி, ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி, விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதி. இதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள். மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகி இருக்கிறார்கள். இதுதான் பாஜக. ஏயா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அங்கே தான் இருந்திய, ஓட்டு போடும்போதும் அங்கே தான் இருந்திய, எண்ணும் போதும் அங்கே தான் இருந்திய. அட எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் வெளியே வந்தாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இது தப்பு, சின்ன பையனை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க ஏகத்துக்கு சொன்னா உங்களை நாங்க என்னன்னு சொல்றது? அவரை பொறுத்த மட்டும் திரு விஜய் பிரபாகர் அவர்களும் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் 3 மணிக்கு கவுண்டிங் சென்டருக்கு வந்தாங்க. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 சுற்றுக்கள் வரை அறிவிப்பு அவர்கள் முன்னால் தான் நடந்தது. 22 சுற்றுக்கள் முடிந்ததற்கு பின்னாலே அவர்கள் 4700 வாக்குகளில் பின்தங்கிய நிலையிலே அவர் வாக்குச்சாவடியை விட்டு விலகி சென்றார்கள். அறிவிப்பு தோற்றுவிட்டோம் என்று நினைத்து. அதற்கு பின்னாலே ஒரு நாள் கழித்து சென்னையில் அமர்ந்து கொண்டு திருமதி பிரேமலதா அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது அபத்தமான பேச்சு. அவரை பொறுத்த மட்டும் சின்ன பையனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் இந்த டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு கவுண்டம் பண்ணி ஜோக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. அவர்களை பொறுத்த மட்டும் தேமுதிக தொடர்ந்து விருதுநகர் தொகுதியிலே தோல்வி விட்டிருக்கிறது. 2009 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுதும் தோல்வியுற்றார்கள், இப்பொழுதும் தோற்றிருக்கிறார்கள். இதை அரசியல் ரீதியாக அவர்கள் சந்திக்க வேண்டும். இப்படி சின்ன பையன் கொஞ்சம் விட்டுருக்கலாமே, போயிருக்கலாமேன்னு சொல்லி கவுண்டமணி வடிவேல் ஜோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மக்களை பொறுத்த மட்டும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்திருக்கிறார். கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி தருவது வழக்கம். பாஜகவினுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அரசிலும் கேபினெட் அமைச்சர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த முறை மீண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. திரு முருகன் அவர்களை மீண்டும் இணையமைச்சராக வைத்திருக்கிறார்கள். பல இணையமைச்சர்களை கேபினெட் அமைச்சராக பதவி உயர்த்தியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த திரு முருகன் போன்றவர்களை கேபினெட் அமைச்சர்களாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தலித் நாடாளுமன்றத்திலே, பாராளுமன்றத்தில், அமைச்சரவையிலே கேபினெட் அமைச்சராக ஆக்காதது மிகவும் வருத்தத்தக்கது. மோடி அரசு தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழகத்தினுடைய தலித் மக்களையும் வஞ்சிக்கிறது, பிற்படுத்தப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே பாருங்க, அங்கங்கே இவருக்கு பதவி கொடுக்கலையா, அவருக்கு பதவி கொடுக்கலையா, ஏன் கொடுக்கல, எது கொடுக்கல, ஏன்னு எப்படியோ வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அப்படிலாம் வேணாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னாருக்கு இதை கொடுத்தா இவங்க இதை சரியாக செய்வாங்க, இன்னாருக்கு இதை கொடுத்தா இவங்க சிறப்பாக செய்வாங்க. அதனால சில பேரை தமிழ்நாட்டிலே வச்சு அப்படியே அவங்கள கட்சியை வச்சு கலகலகலன்னு வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அண்ணாமலைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க பல பேர் கேட்கறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப இவங்க தமிழிசைக்கு தகுதி இல்லையா? அவங்க கவர்னராகவே இருந்திருக்காங்க. அவங்க கேட்பாங்க, அண்ணாமலை கேட்பாரு. இது மாதிரி பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன முடிவுக்கு வந்திருப்பாரு? ஒரு நல்ல எக்ஸஸ் கொடுக்க முடியும்.
முருகனுக்கு கொடுத்தேன்னா புதுசா யாரையும் எங்கேயும் சூஸ் பண்ண வேண்டிய ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டர் அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ங்கிறதுனால அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவர் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாடு பாரதிய கட்சிக்கு உள்ள முக்கியமான நபர்கள் பல பேர்த்து பலத்த எதிர்ப்பு இருக்கு, இது ஒண்ணு. ஆனா எல்லா எதிர்ப்பையும் மீறி அவர் இந்த அதிமுக கூட கூட்டணி சேர்ந்திருந்தா 10 இடம் பிடிச்சிருப்போம், 15 இடம் பிடிச்சிருப்போம், 30 இடம் பிடிச்சிருப்போம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா கூட்டணி சேராமல் இன்று வந்த வாக்குகள் எல்லாம் எங்களுக்காக வாக்குகள்னு சொல்லி 10% மேல வாங்கி காமிச்சிட்டேன், 11% மேல வாங்கி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் உரத்த குரலில் பேச முடியும். அதனால கட்சி மேலிடம் அண்ணாமலை உடனடியாக இந்த பொறுப்புல இருந்து விடுவிக்க மாட்டாங்க, இன்னும் அவர் எப்படி செயல்படாத பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். தகடு தகடு அப்படின்னு சொல்லுவார்ல அந்த நடிகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாகுபலியோடைய எதிரி அப்படின்னு சொல்லி இருப்பார்ல அந்த நடிகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டாம நடிகர், இவங்க எல்லாருமே அடுத்து வர்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வடன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஆர்வடம் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சேகர் பாபு அமைச்சரும் சொல்லியிருக்கிறா. அப்படி நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று தளபதி அவர்கள் அறைகோல் விட்டு களத்திலே இறங்கினார். அந்த 40-40 முழுமையாக அவர் பெற்றதின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறு திரும்பவும் 2026 நிறைவேற வேண்டுமென்றால் மேடையிலே நிற்கின்ற என்னை உட்பட கீழே அமர்ந்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இனி வருகின்ற காலங்கள் தேர்தல் காலங்கள் என்று மனதிலே நிறுத்தி தேர்தல் பணியாற்றி நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அன்பிற்கினிய சத்யராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் அன்பிற்கினிய அருமையன் விஜயகுமார் போன்ற நடிகர்களும் மேடையிலே பேசும்போதும் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் 40-40 என்று பெற்ற நம்முடைய தளபதி அவர்கள் தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு 234ஐயும் பெறுவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை கட்சிக்கு அப்பால் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை நாம் வரவழைத்துக் கொண்டு உழைப்போம். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 40 வயசு ஆகுதா? லைசன்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா? இனிமே நீங்கள் லைசன்ஸ் வாங்கினோம்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஃபுல்லாக செக் பண்ணணும். ஆமாம், செக் பண்ணிவிட்டு அவர் ஒரு சான்றிதழ் தருவார். அந்த சான்றிதழை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டுநர் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டோமா? சொன்னாங்க பாருங்க பதில், அதுதான் கருத்து. அது குறைபாடோட லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ புரோக்கர் மூலம் போய் எடுத்துருவாங்க, இல்லை பணம் கொடுத்து எடுத்துடுறாங்க வச்சுங்களேன். இப்போ குறைபாடோட தொங்க போய் வாங்கின ஹோட்டலில் விபத்து ஆகும்ல. நல்ல விஷயமாத்தான் பார்க்குறேன். உடல் ரீதியாக என்ன ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது மதுவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாரும் நெருக்கி அடிமை ஆகிட்டாங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிற இது நல்லது தானே? இல்லை, அது நல்ல விஷயம் தான் சார். 40 வயசுக்கு மேலேங்கிறது ஒரு மனிதரோட மாற்றுகள் எந்த அளவுக்கு மாறுதுன்ற ஒரு 40 வயசு வரைக்கும் இது பண்ணலாம். அதுக்கு மேலே கவர்மெண்ட்டு இது போடுறதுங்கிறது நல்ல விஷயம். இது ஒரு நல்ல விஷயம்தான். மருத்துவ சான்றிதழ் வாங்கி லைசன்ஸ் எடுக்கணும்னா நல்ல விஷயம்தான். கவர்மெண்ட்டில் இப்போ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறது கலையிறதா? எங்களுடைய டிரைவருடைய வாழ்வாதாரத்தையே இந்த கவர்மெண்ட் சிதைக்கிற மாதிரியான ஒரு சட்டங்களை கொண்டு வருது. இதை நிறுத்தினாதான் டிரைவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் டிரைவருக்கு கேட்கீங்க அப்படின்னா மிலிட்ரி செலெக்ஷனுக்கு ஆள் அடிக்கீங்களா, இல்லை போலீஸ் அடிக்கீங்களா, இல்லை அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் தரப்போகுதா? அடிப்படை இது கூட தெரியாத அளவிற்கு சில பேர்களுக்கு வழங்கப்படுகிறது, லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் முதலில் சரி செய்து விட்டு அதற்கு பின்னால் இதை அறிவித்தீர்கள் என்றால் சாத்தியக்கூறுகளாக அமையும். கொண்டு வரக்கூடிய இந்த மோட்டார் வாகன சட்டத்தை தமிழக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. ஒன்றும் சொல்கிற ஐடியா இல்லை. போடுற வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு தான் போனோம். நான் பண்ணுறேன். ரினியூலி போகிறப்பவே உங்களுக்கு அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஏ குரூப்பு பி குரூப்பு. அது நல்லது தான். ஏமா அது லைசன்ஸில் ஏற்றிட்டாக்கா அந்த ஆக்ஷன் நான் சொல்ல கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல, அது நல்லது தான். அப்போ கூட லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்காது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மக்களே, 18 தர்பாரில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்த 18 தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை இந்த இரவு நேரத்தில் இனிமையான உறக்கம் உங்களை தழுவட்டும், இதமான நினைவுகள் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கட்டும். அற்புதமான விஷயங்களோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.